पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத யுத்த ரணாங்கணத்தில் 13வது நாளில் 16 வயது நிரம்பாத ஒரு பாலகனான அபிமன்யுவை கௌரவர் சேனையினுடைய மகாரதிகள் அனைவரும் சேர்ந்து அதர்மத்தினால் வீழ்த்தினர். இப்பொழுது அர்ஜுனன் வந்தால் என்ன பதில் சொல்வேன் என்று கலங்கி நிற்கிறான். அற்புதமான சாகசத்தை வெளிக்காட்டினான். பகவான் கிருஷ்ணரிடமும் அர்ஜுனரிடமும் கற்ற வித்தையை மிக பராக்கிரமசாலியாக யார் ஒருவரும் தன் எதிர் நிற்க முடியாதபடி அற்புதமான ஒரு யுத்தத்தை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். இப்போ தர்மராஜன் கலங்கி நிற்பது கண்டு பக்தர்கள் கலங்கினால் பரமாத்மா நிச்சயமாக ஓடி வருவார். மகாபாரதம் முழுக்க எப்பொழுதெல்லாம் பக்தர்கள் கலங்கிறார்களோ அழைக்காமலே பரமாத்மா வந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை, உபதேசங்களை, தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவர் மேல் பக்தி வைப்பது ஒன்றே நம்முடைய வேலை. நேரா வேதவியாசர் அங்கு வந்து தர்மராஜனுக்கு, கலங்காதே தர்மராஜா, இந்த உலகத்தில் யாருமே சாஸ்வதமாக இருக்க போவதில்லை. உதாரணத்திற்காக நான் சில விஷயங்களை கூறுகிறேன். முக்கியமாக 16 ராஜர்களை பற்றி நான் உனக்கு கூறுகிறேன் என்று கூறி, அவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தார்கள். தான தர்மங்களை செய்தார்கள், யாக யஜ்ஞங்களை செய்தார்கள். தன் நாட்டில் உள்ள பிரஜைகள் அனைவரையும் கண்போல் காத்தவர்கள் அவர்கள். ஆனால் அவர்களும் சரி, அவர்களுடைய சந்ததிகளும் சரி, அவர்களுடைய பிரஜைகளையும் சரி, சாவு என்பது விட்டு வைக்கவில்லை. இது பகவானுடைய இச்சை. யாருமே இந்த உலகத்தில் சாஸ்வதமாக இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் எப்படி அந்த மரணம் சம்பவிக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் எந்தெந்த லோகத்திற்கு செல்கிறார்கள் என்பதே முக்கியம் என்று கடைசியாக நாம் நேற்று ராமராஜ்யத்தை பற்றி, ராமராஜ்யத்தில் சகல தேவதைகளும் ரிஷிகளும் மனிதர்களும் ஒன்றாக கூடி வாழ்ந்ததை பார்த்தோம். எந்த விதமான வியாதியும் இல்லாமல், எந்த பேதமும் இல்லாமல் அற்புதமான அந்த ராமராஜ்யம். ஆனால் இன்று அந்த ராமராஜ்யம் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை தர்மராஜா. அது மட்டுமா என்று அடுத்து சிபி சக்கரவர்த்தி, சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், புறாவிற்காக தன்னுடைய தொடையில் இருக்கக்கூடிய மாமிசத்தையே எடுத்து கொடுத்து புறாவுக்கும் பரிவு காட்டியவர் சிபி சக்கரவர்த்தி. அது மட்டுமா அப்படின்னா அவருடைய மற்றொரு முகத்தை பற்றி மகாபாரதம் வர்ணிக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 கோடி தங்கத்தினால் ஆன அந்த நாணயங்களை தன்னை தேடி வந்திருக்கக்கூடிய அந்த யாகத்தில், யஜ்ஞத்தில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் தானமாக கொடுத்து மகிழ்ந்தார். அந்த தானம் எப்படி அப்படின்னா கங்கையினுடைய பிரவாகம் போல இருந்தது அப்படின்னு சொன்னான். அது மட்டுமா அப்படின்னா வந்தவர்களுடைய யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி யானைகளையும் குதிரைகளையும் ஆடுகளையும் தானம் செய்து மகிழ்ந்தவன் சிபி சக்கரவர்த்தி. அவனுடைய தானம் எவ்வளவு கொடுத்தான் என்று ஏதாவது கணக்கில் அடக்க முடியுமா என்றால் முடியாது என்று மகாபாரதம் கூறுகிறது. அந்த யாக யஜ்ஞத்திலே அவன் அந்த சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அது பர்வதம் அளவிற்கு, ஒரு பர்வதம் இல்லை, பல பர்வதம் அளவுக்கு உயர்ந்து நின்றிருந்தது. அவ்வளவு பேரைக்கு உண்டான அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்தாலும் அவை அனைத்தும் சுத்தமாக நடைபெற்றது. கிளீன் ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
கொஞ்சம் கூட எந்த விதமான அசுத்தம் இன்றி தூய்மையான இடத்தில் தூய்மையாக அனைவருக்கும் அந்த அன்னத்தை பரிமாறிய அந்த அழகை இன்று வரையும் பாருங்க மகாபாரதம் பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பக்ஷ போஜ்ய, குடிப்பதற்கு உண்டானது, உண்பதற்கு உண்டானது, இது அனைத்தையுமே அற்புதமாக வழங்கி மகிழ்ந்தவன். அன்னம் மட்டுமா என்றால் பால், தயிர், தேன் இவைகளெல்லாம் எப்படி அப்படின்னா நதி போல அங்கு இருந்ததாம். என்னன்னா வந்தவர்களுக்கு தானம் அளிக்க. இத்தனை செல்வங்கள் இவனுக்கு எப்படி கிடைத்தது என்றால் சாக்ஷாத் ருத்ரதேவன் வரமாக உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும், நீ தானமாக எவ்வளவு கொடுத்தாலும் அது இன்னும் இன்னும் அதிகமாகவே தவிர குறையாது என்கின்ற வரத்தை சிவன் சிபி சக்கரவர்த்திக்கு வழங்கியிருந்தார். இப்படி வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று என்ன சொல்லுது, தான தர்மங்களையும் யாக யஜ்ஞங்களையும் செய்து அந்த சிபி சக்கரவர்த்தி இன்று இல்லை தர்மராஜா. அவன் மட்டுமல்ல, அவன் ராஜ்யத்தில் வாழ்கின்ற எந்த பிரஜைகளும் இன்று இல்லை. காரணம், எதுவுமே சாஸ்வதம் இல்லை தர்மராஜா. அதே போல அடுத்து ஒரு ராஜனுடைய கதை கூறுகிறேன். பகீரதன் இந்த உலகத்திற்கு கங்கையை கொண்டு வந்த அந்த பகீரத பிரயத்தனம் என்றே நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். கங்கையை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் மற்றொரு விஷயம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 லட்சம் கன்யைகளை தானம் வழங்கினான். அப்படிங்கிறத விட கூட அனைவருக்கும் ஒரு ரதம், அந்த ரதத்தில் 4 குதிரைகள், அது கூட அந்த இடம் காளி மனைகள் என்று சொல்வார்களே அது மட்டுமா அப்படின்னா அந்த யானைகள் எப்படி அலங்கரிக்கப்பட்டது என்றால் தங்கத்தில் ஆன கமலத மாலையை அணிந்திருந்தது. கமலம்னா தாமரை, தங்கத்தினால் ஆன தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள். அப்போ யானை வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு யானைக்கு பின்னாலேயும் 1000 குதிரைகள் அலங்கரிக்கப்பட்டது. 1000 குதிரைகள் வந்து கொண்டிருந்தால் ஒரு குதிரையின் பின்னாலே 1000 பசுக்கள், அந்த பசுக்களின் பின்னால 1000 ஆடுகள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதைய கணக்கில் நம்மால் யூகிக்க கூட முடியாது. அவன் கொடுத்த தானத்தினால் இந்த பூமியே நிரம்பியது. இதை கண்டு கங்கை சந்தோஷப்பட்டு அவனுடைய வலது தொடையில் அமர்ந்தாள். நான் உன் மகளாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று அர்த்தம். பகீரதனுடைய மகளாக கங்கையே ஆசைப்பட்டு அமர்ந்தாள். அதனாலே அவளுக்கு ஒரு பெயர் பாகீரதி என்கின்ற பெயரே வந்தது. அப்போ இவ்வளவு பெரிய தானம், பூமியே நிரம்பக்கூடிய தான தர்மங்களை அளித்த ஒரு நல் உள்ளம், பராக்கிரமசாலி, இந்த கங்கையை வரவழைத்த அந்த திறமை பெற்ற அந்த பகீரதனும் இன்று இல்லை தர்மராஜா. என்ன சொல்கிறார் என்றால், எத்தனையோ சாதனைகள் புரிந்தவர்கள், தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்தவர்கள், எந்த தவறுமே செய்யாதவர்கள் கூட இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கவில்லை. அது பகவானுடைய இச்சை. அது மட்டுமா என்றால், அடுத்து திலீபன் என்கின்ற ராஜன், அவன் என்னன்னா அவன் செய்யாத யாக யஜ்ஞங்களே இல்லை. இதே போல பாருங்க, அந்த யாக யஜ்ஞங்களை செய்த அந்த புரோகிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1000 யானைகளை தானம் செய்தான் திலீபராஜன். அது மட்டுமா அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் கூறுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் திலீபனை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இடம் தயாராக இருந்தது அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது.
அவன் தானம் கொடுத்தது அதனால் வருகின்ற புண்ணியம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது திலீபனுக்கு அல்ல. திலீபனை பார்த்தாலே பார்த்தவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இடம் தயாராக இருந்தது என்று மகாபாரதம். அப்படின்னா எப்பேற்பட்ட அந்த தான தர்மத்தில் தலை சிறந்தவனாக திலீபன் இருந்தான் கொஞ்சம் நினைச்சு போருங்க. அவனுடைய அரண்மனையில் எப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா எங்கு பார்த்தாலும் வேத கோஷம். வேதம் அறிந்தவர்கள் தினசரி அதனுடைய பாராயணத்தை நடத்தி கொண்டே இருப்பார்கள். இன்னொரு பக்கம் போதுமா, இன்னும் வேணுமா, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கோ அப்படி சொல்லிட்டு உணவு வந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்ன சொல்லுதோ அந்த அன்ன தானத்தை செய்து கொண்டிருந்தான். இவ்வளவு விமர்சையாக இருந்த அந்த திலீபன் கூட இன்று இல்லை தர்மராஜா. அடுத்து மாந்தாதா என்கின்ற அந்த ராஜனை பற்றி சொல்கிறார்கள். அந்த மாந்தாதா எப்படி இந்த உலகத்தில் வந்தான் என்பதே ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது யுவனாஸ்வன் என்கின்ற ராஜன் வேட்டைக்கு செல்லும் பொழுது அங்கு பார்த்தோம்னா ஒரு யஜ்ஞம் செய்திருந்த அந்த இடம், அந்த இடத்தில் யஜ்ஞத்தில் மந்திரித்த நீர் இருந்தது. அது மட்டுமா அப்படின்னா அந்த ஹோமத்தில் விட வேண்டிய அந்த அன்னங்கள் அங்கு மிகுத்தம் அங்கு இருந்தது. பார்த்தா யஜ்ஞத்தினுடைய நீர் பவித்திரம் தானே என்று அந்த நீரை உண்டான். உடனே என்னாச்சு, அந்த யாகம் எதற்காக நடத்தப்பட்டது என்றால் ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த நீரில் மந்திரிக்கப்பட்டிருந்தது. இதனால் என்ன ஆச்சு தெரியுங்களா, யுவனாஸ்வன் கர்ப்பத்தை தரித்தார். எங்கும் நடக்காத ஒரு விஷயம். ஒரு ராஜன் மந்திரிக்கப்பட்ட நீர் அருந்தியதனால் கர்ப்பம் தரித்தான். பாருங்க, அவனுக்கு பிறந்தவனே மாந்தாதா. அப்போ அந்த குழந்தை பிறந்தவுடன் பாலுக்காக அழுதது. இந்த நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. அந்த நேரத்தில் சாக்ஷாத் இந்திரனே வந்து தன்னுடைய கட்டை விரலை குழந்தைக்கு கொடுத்தான். அதன் மூலமாக பசி ஆறியவன். அதனால் அவனுடைய பெயர் மாந்தாதா, மாந்தாதா என்றே அவனை அழைத்தனர். அவன் பாருங்க எப்படி வளர்ந்தான் என்ற ஆச்சரியம். இதெல்லாம் இந்த கலியுகத்தில் பார்க்கிற காட்சிகளை வச்சு நீங்க கேட்டீங்கன்னா அனர்த்தமாக தெரியும். 12 நாளில் 12 வயதை அடைந்தான். பாருங்க, தேவதைகள் தேவதையினுடைய பால் அருந்தும் பொழுது அவனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது. ஏன்னா நாம எப்படி வளர்றோமோ, நமக்கு என்ன நடக்கிறதோ அதை மட்டும்தான் நம்புவேன் என்றால் நமக்கு மீறிய பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நடத்தி காட்டியிருக்கார்கள் பகவானும் சரி தேவதைகளும் சரி. 12 நாளில் 12 வருட பாலகன் ஆனான் மாந்தாதா. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தாதாவினுடைய வீரம் எப்படிப்பட்டது. இப்போ சூரியனுடைய கிரணங்கள் எதுவரை விழுகிறதோ அதுவரை இவனது ராஜ்யமாக இருந்தது. அப்படின்னா அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக எந்த ராஜனிடமும் தைரியமாக போர் செய்து அதனையும் அவனுடைய ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமை இருந்தது. அது மட்டுமா, தன்னுடைய வாழ்நாளில் 100 அஸ்வமேத யாகங்கள், 100 ராஜசூய யாகங்கள். இதில் என்னன்னா தேவதைகள் அனைவரும் மிகவும் மிகவும் சந்துஷ்டனானார்கள், அதாவது திருப்தி அடைந்தார்கள். இப்படி ஆச்சரியத்தோடு பிறந்த குழந்தை, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தன்வசமாக்கிய குழந்தையாக இருந்த அந்த ராஜன் மாந்தாதா அவனும் இன்று இல்லை. எத்தனையோ சாதகர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் என்பது பகவானுடைய ஆக்ஞையாக இருக்கிறதே தவிர அதை மீறி ஒரு க்ஷணம் ஒரு நொடி கூட நாம் இங்கு தங்க முடியாது. இது பகவானது ஆக்ஞை, இதற்காக நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யயாதி ராஜன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அற்புதமாக மகாபாரதம் வர்ணிக்கிறது.
யாக யஜ்ஞங்களை செய்தவன் மட்டுமல்ல, வருபவர்கள் அனைவருக்கும் பூமியை தானம் கொடுத்தவன் அப்படின்னு எழுதுறாங்க. அது போக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணுவனுடைய பரம பக்தன் யாரு? யயாதி. அது மட்டுமல்ல, தான் விஷ்ணு பக்தன் மட்டும் அல்லாது தன்னுடைய பிரஜைகள் அனைவரையும் விஷ்ணு பக்தன் ஆக்கினார். கடைசியில் இந்த உலகத்தில் அந்த வயது ஆன ஒரு ரிஷியினுடைய சாபத்தால் மூப்பினை அடைந்தான் யயாதி. இளமையை யாராவது தானமாக கொடுக்கிறீர்களா என்று மகனிடமே வேண்ட புரு என்கின்ற இரண்டாவது மனைவியின் கடைசி புதல்வன் கொடுத்தான். ஆனால் ஆசைக்கு அழிவு அப்படின்னு இல்லவே இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விறகுகளை போட்டு என்னைக்குமே அந்த யாகத்தை, தீயை அணைக்க முடியாது. அது மேலும் மேலும் எரிந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை உணர்ந்து புருவுக்கே பட்டாபிஷேகம் செய்து காட்டிற்கு சென்று தபம் செய்து வைராக்கியம் வந்து பகவானுடைய பாதத்தில் அடைந்தான். பாருங்க, இப்பேற்பட்ட சாதனை செய்தவனும் இன்று நம்மிடையே இல்லை தர்மராஜா. மேலும் பல ராஜர்கள் என்னென்ன சாதித்தார்கள், அவர்களும் இன்று இல்லை என்பதனை தர்மராஜனிடம் வேதவியாசர் கூறிக்கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.